கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கிற தேவன். அவர் யாரை நோக்கி பார்க்கிறார் என்பதை குறித்து நம்ம இந்த செய்தியில் பார்க்க போகிறோம். விசுவாசிகளாகிய நாம் அல்லது சபை அங்கத்தினராகிய நம்மை ஆண்டவர் நோக்கி பார்க்கணும். அது நமக்கு மிக ஆசீர்வாதத்தை கொடுக்கும். கர்த்தர் நம்மை நோக்கி பார்த்தாரெல்லாம் போதும். நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னு ஆகர் சொன்னாங்க இல்லைங்களா? அல்லேலூயா, பிரைஸ். நாமும் சொல்லணும், நீங்கள் எங்களை காண்கிற தேவன் ஆண்டவரே, நீங்கள் எங்களை பார்த்துட்டே இருக்கிறீங்க. அல்லேலூயா. யாருக்கெல்லாம் அதிகமாக அற்புதம் செய்கிறாரோ அவர்கள்லாம் ஆண்டவரை சொல்லுவாங்க, நீங்கள் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ். அவருக்கு நீதிமான் என்றால் ரொம்ப பிடிக்கும், சன்மார்க்கன் என்றால் ரொம்ப பிடிக்கும், உத்தமர்கள் அப்படின்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இதையெல்லாம் இந்த குணங்கள் சபையாகிய நம்மிடத்தில் ஆவியானவர் அலசி கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு என்னென்ன பிடிக்கும்? உத்தமர்கள்னால் பிடிக்கும், நீதிமான்கள் பிடிக்கும், சன்மார்க்கர்கள் ரொம்ப பிடிக்கும், தேவனுக்கு பயந்தவர்கள்னால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. அவர்களை தேவன் ஆராய்ந்து அலசி பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்பொழுது தேவன் அவர்களுக்கு விசேஷங்களை கொடுக்கறதுக்கு கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். இருப்பார்களா? பிரைஸ். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஒரு 80 வயது ஒரு கௌரவத்துக்குரிய ஒரு சகோதரி, அவர்களை ஒரு மீட்டிங்க்கு அழைத்திருந்தார்கள். நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டு, நல்ல கலர், நல்ல ஃபாரினர் மாதிரி இருப்பாங்க. அவர்களை ஒரு மீட்டிங்க்கு அழைத்திருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அங்கே வந்தவர்களை கவர்ந்து விட்டது. அல்லேலூயா. அவரை அழைத்த அந்த மீட்டிங் நடத்தின அந்த விசேஷமானவரை அவரே ஆச்சரியப்பட வைத்தது. பிறகு மீட்டிங் முடிந்த உடனே அந்த தாயார், மூத்த சகோதரி அவர்களை வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அவருக்கு நல்ல ஆகாரம் கொடுத்து அவருக்கு மரியாதை செலுத்தும்படி அந்த சகோதரி கொண்டு போனாங்க. அப்போது அவர் மீட்டிங்கை நடத்தின அந்த தலைவர் கேட்குறாரு, அல்லேலூயா, பிரைஸ், உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் என்று கேட்டார். அதற்கு அவங்க சொன்னாங்க, எனக்கு பிள்ளைகள் இல்லை என்று சொன்னார்கள். உங்கள் கணவர் எங்கே என்று கேட்டார். எனக்கு கணவர் இல்லை என்று சொன்னார்கள். ஏன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது சில வார்த்தைகளை சொன்னார்கள். பிறகு அவ்வளவு கௌரவத்துக்குரிய அவர்களை, அல்லேலூயா, அவங்களுடைய வார்த்தை கேட்டு ஆச்சரியப்பட்டு, உங்கள் கணவர் உங்களோடு எத்தனை நாள், எவ்வளோ உங்கள் வயது, எத்தனை வயது உங்களோடு கூட இருந்தார், எத்தனை வருஷம் வாழ்ந்தார் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அதற்கு அவர்கள் சொன்னார்கள், 7 வருடம் என் புருஷன் என்னோடு இருந்து, அவர் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர். அல்லேலூயா, மிலிட்ரி ஆஃபீஸர். அவர் மிலிட்ரியில் யுத்தத்தில் மாண்டு போனார். எனக்கு திருமணம் ஆகும்போது 7 வயது, என் கணவர் என்னை விட்டு போகும்போது எனக்கு 27 வயது. வேறு திருமணம் செய்து கொள்ளவில்லையா? அது என் புருஷனை போல வராதே அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள். அது என் புருஷனை போல் வராது. ஏன் அப்படி? என்ன? அவர் என்னை கண்ணின் மணி போல காத்து கொண்டார். எப்பொழுதும் என் நினைவாய் இருப்பார். என் நாவில் வார்த்தை எப்பொழுது வரும் என்று காத்து கொண்டிருப்பார். நான் எதை கேட்கிறேனோ உடனே அடுத்த சில மணி நேரங்களில் அது என் முன்னே வந்து நிற்கும். ஆகையினால் இப்படிப்பட்ட என் கணவர் போல இன்னொரு வரவே முடியாது. ஆகையினால் இப்பொழுது எனக்கு 80 வயது, என் உத்தமத்தை காத்து கொண்டேன். பிரியமானவர்களே, அவர்கள் மேல் ஆவியானவர், அப்படிப்பட்டவர்கள் மேல் ஆவியானவர் ரொம்ப பிரியமா இருப்பார். இன்னொன்று சொல்றேன், கவனிங்களேன். தன் பாவத்தை விட்டு இயேசுவின் பக்கம் விலகி வருகிறவர்கள் மேலும் அதே நோக்கத்தோடு கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பார்.
விட்டு விலகி வந்தால் தான் எதுவுமே கிடைக்கும். ஏசப்பா கிட்ட விட்டு அந்த பாவத்தை விட்டு விலகி வந்தால்தான் எதையும் ஏசப்பா கிட்ட பெற்றுக்கொள்ளலாம். 20 வயதில் திருமணம், 27 வயதில் கணவர் மரிக்கிறார், இப்போது 80 வயது. அல்லேலூயா. உத்தமம், நீதிமான், சன்மார்க்கன். யோபை பார்த்து சொல்றார், உத்தமனும் நீதிமானும் உத்தமனும் சன்மார்க்கனுமாய் இருக்கிற என் யோபின் மேல் நீர் கண் வைத்தாயோ, அவனைப் போல இந்த பூமியில் ஒருவனும் இல்லை. நம்ம சபையில் நம்மை குறித்து ஆவியானவர் சொல்லணும், என் மகளைப் போல என் மகனைப் போல சபையில் யாரும் இல்லை. உத்தமம். தேவனை பற்றி கொள்ளுகிறவர்கள் அதை செய்வார்கள். அதனால் தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். 80 வயது வரையிலும் எப்படி அவர்கள் வாழ்ந்தார்கள்? ஆனால் நல்லா இருக்கிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவளுடைய தேவையெல்லாம் சந்திக்கப்படுகிறது. ஆவியான விசேஷங்களை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். சபையே, நம்மிடத்தில் ஆவியானவர் எதிர்பார்க்கிறது உத்தமம், நீதி. அல்லேலூயா. இது ரெண்டையும் எதிர்பார்க்கிற எதற்கு? அந்த வழியா கிறிஸ்து நமக்குள்ளே வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம் தேவைகள் அனைத்தும் கொடுக்கிறார். அவர் விசேஷமான காரியங்களையும் ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க. அந்த புஸ்தகத்தை வாசிக்கும் போது மெய்யாகவே நான் அசந்து போனேன். என் புருஷனைப் போல இன்னொரு வாழ்க்கை வராது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் இன்றைக்கு சொல்கிறேன், இந்த மகத்துவமான இயேசுவை போல ஒரு தெய்வம் வராது. அவரை போல ஒரு தேவன் இல்லை. நீங்க அவரோடு பழகி பாருங்களேன், அவர் விட்டு விலகி போவே மாட்டீங்க. பழகாதவங்க தான் அப்படி ஏடா கூடமா செஞ்சுட்டு இருப்பாங்க. அவரோடு பழகி பாருங்க, இயேசுவோடு பழகி பாருங்களேன், கிட்ட நெருங்கி பாருங்களேன். நீங்க நெருங்க நெருங்க வாசம் வீசுவீங்க. நீங்க நெருங்க நெருங்க தேவன் உங்களுக்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவாரு. இது இல்லை நீ சொல்ல முடியாது. குடும்பத்தை நடத்துறவங்க நெருங்குங்க, உங்க குடும்ப தேவையெல்லாம் சந்திக்கப்படும். வயதானவங்க நெருங்குங்க, தீர்க்காய்ச்சி தரப்படும். அல்லேலூயா. வியாதிசரா குணமாக விரும்புறீங்களா? இயேசுவை நெருங்கி பாருங்க, சுகமாவீங்க. ஆண்டவருடைய விசேஷம் உங்களுக்கு கிடைக்கும். தேவனுடைய நாமத்தினால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை. அவர் அதிசயமான காரியங்களை செய்வார். தம்பி ஜெகதீஷ் ஒரு வார்த்தை சொன்னார். அவர் டயாலிசிஸில் ஒர்க் பண்ணியிருந்திருக்கிறார் விஜய் ஹாஸ்பிட்டலில். நைட்டில் போய் செய்வாராம். அப்போ அங்கே வருகிறவருடைய ஃபைல்லாம் எடுத்து வைக்கணுமா. அவர் தான் அந்த ஃபைல்லாம் வச்சுட்டு ஒவ்வொரு அந்த டயாலிசிஸ் பண்ணுகிற அந்த மிஷின்கிட்ட அவங்களுடைய ஃபைல் வைக்கணும். அவங்களுக்கு ஒரு ஃபைல் கொடுத்துருவாங்க, அந்தந்த ஃபைல் வைக்கணும். அப்பொழுது அவர் வச்சுட்டு வரும்போது அந்த ஃபைலில் இருக்கிறவங்க அந்த பெட்டுக்கு வரமாட்டாங்க. ஏனென்றால் அவர்கள் மரித்திருப்பார்கள். இப்படி டெய்லி அவருக்கு ஃபைல் வைக்க வேண்டியது தானா. அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செட் பண்ணி வைப்பாராம். நம்ம சபையில் இருக்கிற தம்பி ஜெகதீஷ் அந்த வேலை செஞ்சிட்ருக்கிறார். இப்பொழுது இல்லை, பார்ட் டைமாக அதை செஞ்சிட்ருக்கிறார். அப்பொழுது சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் 6 மாதம் வருவாங்களாம், பிறகு வரமாட்டாங்க. 3 மாதம் வருவாங்க, பிறகு வரமாட்டாங்க. 2 மாதம் வருவாங்க, பிறகு வரமாட்டாங்க. கண்டினியூ 1 வருஷம் வருவாங்க, பிறகு வரமாட்டாங்க. என்ன? அவர்கள் மரித்திருப்பார்கள். அல்லேலூயா. வியாதியா, பிரச்சனையா, வேதனையா, இயேசுவை நெருங்குங்க. அல்லேலூயா. பாசமை போல உயிரோடு வைக்கிறதுக்கு அவரால் முடியும். தேவனால் கூடாதவைகள் ஒன்றும் இல்லை. தேவனுடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றும் இல்லைங்க. ஒன்று சொல்லட்டுங்களா, 5 வருஷம் ஆகுதுங்க அவங்க யூரின் போய் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. 5 வருஷம் ஆகுதுங்க. அல்லேலூயா.
ஆமாம், 5 வருஷம் ஆகுதுங்க யூரின் போயிட்டு. எப்படிங்க உயிர் வாழ்கிறாங்க? அவர்கள் இயேசுவை நெருங்கி விட்டார்கள். இயேசுவை நெருங்குகிற உத்தமர்களை என் தேவன் ஒருபோதும் கைவிடவே மாட்டான். ஆனால் நெருங்கிறது உத்தமமா நெருங்கணும். உங்ககிட்ட நீதி இருக்கணும். இந்த நீதி இருக்கும்போது தேவன் விசேஷங்களை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், பாசமாக இன்னும் 10 வருஷத்துக்கு மேலே கொடுப்பார். அவருடைய நாமத்தினால் கூடாதவைகள் ஒன்றே இல்லை. அங்கே விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்க எல்லாமே பணக்காரங்க, கோட்டீஸ்வரர்கள். அல்லேலூயா. அவர்களுக்கே அப்படின்னா நமக்கு எப்படி? செல்வங்களே, நெருங்குங்க இயேசுவை, அவரெல்லாம் பார்த்து கொள்வான். நீ நெருங்காத வெகு தூரத்தில் நின்றுட்டு அல்லேலூயா அப்படிப்பட்ட காரியம் இருக்கக்கூடாது. இந்த திருச்சபையில் நீ இருக்கிறன்னா இயேசுவோடு நெருக்கப்பட்ட வாழ்க்கை நீ வாழும்போது என் தேவன் உன்னை விட்டு விலகவே மாட்டார், உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 37:18 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 37:18 வசனம். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? உத்தமர்களுடைய நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவருடைய சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அதுக்காக தான் என்னையும் அழைச்சார் ஆண்டவர். அவருடைய சுதந்திரத்தை கொடுக்கறதுக்காக தான் தேவன் அழைச்சார்னு கவனிங்களேன். அவருடைய சுதந்திரத்தை கொடுக்கறதுக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய நாட்கள் என்றென்றைக்கும் இருக்கும். தேவன் சுதந்திரம் கொடுத்துட்டான்னா போதும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். இந்த வசனத்தை எல்லாம் வாசிக்கலாமா? உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். இருக்கும், என்றென்றைக்கு இருக்கும். நல்லா கவனிக்கலாம் ப்ளீஸ், நல்லா கவனிங்க. என்ன கவனிங்க. நீங்கள் என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய கிருபையை ஆண்டவருடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்றைக்கு, அதாவது இன்றைக்கு ஒரு குணம் நாளைக்கு ஒரு குணம் அப்படி இல்லை. நிரந்தரமாக உன் ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தர்கிட்ட அர்ப்பணித்து விட வேண்டும். அப்பொழுது தேவன் அதை பார்க்கிறார், ஆண்டவர் பார்க்கிறார். யூதாஸ் இப்பெல்லாம் பணத்துக்கும் இயேசுக்கும் ரொம்ப நாள் ஊழியம் செஞ்சார் அவர். கடைசியில் அவருக்கு கிஃப்ட் என்ன தரமா கிடைச்சது? இவன் பிறவாத இருந்தால் நலமா இருக்குமே. அந்த மாதிரி இயேசுப்பா நம்ம நினைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். பணம் இயேசு கிறிஸ்து, பணம் இயேசு கிறிஸ்து. இதுதான் பணமா ஜீசஸா, பணமா இயேசுவா, பணமா இயேசுவா. கடைசியில் அவர் எழுதல விழுந்தாரு, பணத்திலே விழுந்துட்டார். அப்படி சத்துரு நல்ல கவனிக்கணும். இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்காகவே சாத்தான் அவரை செலக்டட் பண்ணானா, அவனை தெரிந்து கொண்டானா. அல்லேலூயா. ஆனால் அதே யூதாஸ் முதல் ஆண்டவர் அவனை அழைக்கும்போது, அப்போஸ்தலனாக அழைக்கும்போது, ஒரு சீஷனாக அழைக்கும்போது சுத்தமான இதயமாக இருந்தான். உள்ளே வந்துட்டு தாங்க எப்படி காரியம் வித்தியாசமாக மாறி இருக்குதுங்க. அல்லேலூயா. அவன் எவ்வளோ நம்பிக்கைக்குரியவனாக இருந்தால் பணப்பையை கர்த்தர் அவன் கையில் கொடுத்துருப்பார். அல்லேலூயா. பிறகு பணப்பை போன பிறகு அவனுடைய பலவீனத்தை பார்த்து சத்துரு அவனுடைய வேலை செய்ய பிரிச்சுட்டார். சத்துரு பிரிச்சுட்டான், இயேசுவை விட்டு பிரிச்சுட்டான். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் சபையில் இருப்போம், சபையில் தேவனுக்காக ஊழியம் செஞ்சுட்டு இருப்போம். அல்லேலூயா. வரும்போது சுத்தமாக தான் வந்திருப்போம். ஆனால் முன்னுடைய பலவீனத்தை கண்டு உன்னை அவனுடைய வேலைகளை செய்ய இழுத்திருப்பான். இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி போய் மாட்டிக்கிட்டோமா ரொம்ப கஷ்டம். அவள் 7 உலகமே வந்தாலும் அவர்களை காப்பாற்ற முடியாது. அது ரொம்ப சோதனையான வாழ்க்கையை மாறிவிடும். ஆனால் இங்கே உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் என்னமா சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்குமா. ஒரு அல்லி சொல்லமா, இந்த இதயம் தேவனை உத்தமமாய் நோக்கி பார்க்க வேண்டும்.
நம்முடைய இதயம் உத்தமமாய் தேவனை நோக்கி பார்த்தாலே தேவன் விசேஷமான கிருபைகளை நிச்சயம் தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், மனுஷன் எப்படியோ அப்படிதாங்க இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமாம், இந்த 11 சீஷரும் அவரை விடாபடியே பிடிச்சிட்டாங்க. கர்த்தரை விடவே இல்லை கடைசி வரையிலும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு காரியம் சொல்லி கொடுங்கட்டுக்கலாம் உங்களுக்கு. மொத்தம் எத்தனை சீஷர் இருந்தாங்க? 12 சீஷர். சரி, 12 சீஷரில் எங்கே போனாலும் அவர் 3 பேரை கூட்டிகிட்டு போவார், மற்ற 9 பேரை விட்டுட்டு போயிடுவார். அந்த 3 பேர் யார்? நல்லா கரெக்டாக சொல்கிறீங்களே. உங்களுக்கு எப்படி தீர்க்க தரிசனமாக சொல்கிறீங்களோ? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆனால் அந்த 11 மற்ற 9 சீஷரும் ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஆண்டவரை, எங்கே போனாலும் இவங்க 3 பேர் தான் கூப்பிட்டு போகிறீங்க, ஆனால் எங்களை ஒரு நாளும் நீங்கள் கூட்டுட்டு போகிறதில்ல. அதாவது முக்கியமான இடத்திற்கெல்லாம் இவங்க 3 பேர் தான். மறுரூப மலை, முக்கியமான ஒரு ஜபம், அதெல்லாம் நைட்டில் ஆண்டவரோடு கூட இருக்கிறது, கெட்செமனே தோட்டம், இதெல்லாம் இந்த 3 பேரை மட்டும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் 9 பேர் அவர் என்ன பண்ணுறதில்ல, கூட்டிகிட்டு போகிறதில்ல. சண்டை வந்துதான், போராமல் வந்துதான், ப்ரௌடு வந்துதான், பெருமை வந்துதான், இல்லை கலாட்டா வந்துதான், இல்லை முன்னு பேசிட்டு இருந்தாங்களா? இல்லையே. அதான் உத்தமம், அதுதான் உத்தமம். ஹல்லேலூயா, அதுதான் உத்தமம். அவர் எங்கள் 12 பேர் மேலும் அவர் எங்களை கண்ணோக்குகிறார் என்கிற ஒரு ஆவிக்குரிய சிந்தை அவர்களுக்குள்ள இருந்ததும்மா. ஒரு ஆவிக்குரிய சிந்தை அவர்களுக்குள்ள இருந்தது. சபைக்குள்ள இந்த உத்தம இதயம் நமக்கு இருக்கும்போது, அல்லேலூயா, நம்மையும் ஆண்டவர் சுவிசேஷத்தை சொல்ல சீஷராக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கூட்டிட்டு போவத பிலிப்பு, அந்திரேயா எவ்வளவு பெரிய அற்புதங்கள் செய்தார்கள். அல்லேலூயா. வடநாட்டில் அந்திரேயா வந்திருக்கிறாரு. நம்ம நாட்டில் 2 சீஷர்கள் வந்தாங்க. ஒருத்தர் இங்கே தங்கி மறிச்சிட்டார், தோமா. அந்திரேயா வந்து டச் பண்ணிட்டு அற்புதங்கள் செஞ்சுட்டு மறுபடியும் அவர் எருசலேமுக்கு போயிட்டார். அல்லேலூயா. எவ்வளவு பாக்கியங்க. இந்திய மேல தேவன் எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமீன். அவள் 12 பேருக்கும் அந்த திருச்சபையை உள்ளவர்களுக்கு ஒருத்தனை தேவன் சாத்தனுடைய வேலை செய்ய சத்துரு இழுத்துட்டான். மற்ற 11 சீஷர்களும் அல்லேலூயா தேவனுக்கு உண்மையாய் உத்தமமாய் இருந்தார்கள். இன்றைக்கும் பேசி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆம், இந்த அறிவு நமக்கு எப்பொழுது வருகிறதோ அன்றைக்கு தேவன் நம்மை விசேஷமாக நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க ஒன்று புரிஞ்சுட்டாங்க, இயேசு கிறிஸ்து எல்லார் மேலும் அன்புள்ளவர். இயேசு கிறிஸ்து எல்லார் மேலும் அன்புள்ளவர். 11 சீஷர்கள் ஒரே மனமாக இருந்தார்கள். இப்படி சபை இருக்கும் பொழுது அது நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். நம்ம வருமா, நம்முடைய வேலை பயபக்தியோடு, பயம் இல்லாமல் செஞ்சது பிரயோஜனம் இல்லை. பயபக்தியோடு கூட நாம் செயல்படும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இது ஒரு உத்தமம், இது ஒரு உத்தமம். உத்தமர்களை தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். நமக்கு என்ன வேலை கொடுக்கப்படுகிறதோ அதில் சுத்தமாக உத்தமமாக நேர்த்தியாக செஞ்சு முடிச்சிடணும். அல்லேலூயா. ஆமாம், ஆரே குறையெல்லாம் வைக்கக்கூடாது. கரெக்டாக செய்யும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை தேவன் நமக்கு செய்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார், இருப்பாரா? அல்லேலூயா. எப்பவுமே நம்ம சொல்லணும், அது என் புருஷனை போல வராது, அது எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. அந்த வார்த்தை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அது என் புருஷனை போல இருக்குமா? 80 வயது ஆயிற்று, இதுவரையிலும் எனக்கு ஒரு குறை இல்லை. ஒரு அல்லை சொல்லுங்களேன். உத்தமம். அல்லேலூயா. என் யோபை போல உத்தமனும் சன்மார்க்கனும் நீதி உள்ளவனும் இந்த பூமியில ஒருவனும் இல்லை. அப்போ அவர் ஒருத்தர் தான் இருந்தார். அதனால தான் அவ்வளோ அழகாக வேலி அடித்து காத்து கொண்டார். அவருடைய மிருகங்கள் காடுகளில், ஆடு மாடுகள் கழுதைகள் காடுகளில் மேய்ந்தாலும் ஒரு சிறு மிருகம் கூட அதை தொடாதபடி ஆண்டவர் அதை காத்து கொண்டார். எத்தனை சலுகைகள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கீழே வாசிக்கலாம். அங்க என்ன சொல்றாரு? அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிரு பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நல்லா கவனிக்கலாம். உத்தமர்களுக்கு ஆபத்து வந்தாலும் அவளை தொடாதபடி, ஆபத்து அவளை தொடாதபடி கர்த்தர் காத்து கொள்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ். மகதலேனா மரியாளை லூக்கா சொல்றாரு, இவள் பாவியான ஸ்திரியா இருக்க. அல்லேலூயா. அதுல சிமியோன், அவன் வீட்டில் இருந்து சிமியோன் சொல்றார், இவ பாவஸ்திரீ, இவ ஒரு தீர்க்கதரிசியா இருந்தால், இவ பாவி வந்து தொடுறால, இவர் எதுவும் அதுக்கு தடை பண்ணவே இல்லையே அப்படின்னு அவரை விருந்துக்கு அழைத்த சீமோன் சொல்றாரு. ஆனா இந்த மரியாள் பாவியான இந்த ஸ்திரீ பரிமள தைலத்தை கொண்டு வந்து உடைச்சு தலையில ஊற்றிட்டு கண்ணீரினால் அவருடைய காலத்தோ நனைச்சி தலைமுடினால துடைக்கிறான். பவுல், அதாவது இந்த லூக்கா புஸ்தகம் சொல்லுது, இவள் பாவியான ஸ்திரீ, அவளுடைய கால் வித்தியாசமான கால், ஓடு கால் என்று தெளிவாய் அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவளுடைய கால் எங்கே நிற்காது. அப்படிப்பட்டவள் அந்த கரையான இதயத்தோடு உடலோடு தேவனுடைய சமக்கு வந்த பிறகு கவனிங்க, அந்த நாளிலிருந்து தன் இதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவள் உத்தம வாழ்க்கையை அர்ப்பணிச்சதினால, இனி நான் நாற்றலான வாழ்ந்தேன், இனி அந்த நாற்றலான உலகத்திற்கு நான் போக மாட்டேன், என் இயேசு கிறிஸ்து பாதம் போதும் என்று ஸ்டப்பன் அப்படி நின்னுட்டா பாருங்க. அல்லேலூயா. உறுதியா நின்னுட்டா. அதாவது பேக் வாங்கவே இல்லை, திரும்பி பார்க்கவே இல்லை, அவன் நடந்து வந்த கதையெல்லாம் ருசிக்கவே இல்லை, தூக்கி எறிந்து விட்டாள். எனக்கு இயேசு கிறிஸ்து போதும். அல்லேலூயா. அவன் தூக்கி எறிந்து விட்டாள். அந்த பக்கம் திரும்பவே இல்லைங்க. எவ்வளவு 11 சீடர்கள் இருந்தாங்க. ஆனால் முதல் தரிசனம் உயிர் தெழுந்த பிறகு இந்த மகதலேனா மரியாளுக்கு என் தேவன் தரிசனம் கொடுத்தார். அர்ப்பணிப்பு தாங்க உத்தமம் மாறுது. இப்ப நம்ம எந்த கரையில் இருந்தாலும் சரி, அர்ப்பணிப்பு உத்தமமாக மாற்றுகிறது, உத்தமத்தை கொடுக்கிறது. அர்ப்பணிப்பு நீதியாக மாற்றுகிறது. அல்லேலூயா. இந்த அர்ப்பணிப்பு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு விசேஷமாக இருக்கிறது. ஆகையினால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, எனக்கு இது குறை அது குறை அப்படின்னு சொல்றது பெருசல்ல. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்மை அர்ப்பணித்து வாழ்கிறது தான் மிகப்பெரியது. அல்லேலூயா. பரலோகமே திரும்பி பார்க்குமாங்க. பரலோகமே திரும்பி, இந்த அர்ப்பணித்து வாழ்றாங்க இல்லையா, அவங்கள பரலோகமே திரும்பி பார்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா எகிப்தில் அடிமையாக இருந்தவர்களுக்கு பரலோக ஆகாரத்தை கொடுக்கிறார்னா, அர்ப்பணித்து வாழ்கிற உனக்கும் எனக்கும் தேவன் அதிகமாய் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அங்கிருந்து பரலோக மன்னவை சாப்பிட்டுட்டு அவெல்லாம் விக்கிரகாரதன் பின்னாடி ஓடிட்டாங்க. ஆனால் நம்ம யாருமே விக்கிரகாரதன் பின்ன போல. உன்னை தேவன் விடுவாரா? கர்த்தர் உன்னை விடுவாரா? ஒரு போதும் விட மாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. நல்ல ஒரிஜினலா இயேசுவை ஆராதிக்கிறோம். அதற்கு நம்ம உத்தமமாய் அர்ப்பணிப்போடு செயல்படும் போது பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அவர்கள் ஆபத்து வரும்போது, அல்லேலூயா, பஞ்ச காலம் வரும்போது நான் பார்த்து கொள்வேன். பரலோகம் சும்மா இல்லைங்க. அர்ப்பணிப்போடு வாழ்கிறவர்களை பரலோகம் பார்த்து கொள்ளும். எனக்கு இது இல்லைன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. எனக்கு இந்த ஆகாரம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த ஆடை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. எனக்கு தூங்க இடம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாவற்றையும் என் தேவன் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அர்ப்பணிப்பு ரொம்ப அவசியம். நேற்று எப்படியோ இருந்தியோ, இன்றைக்கு அர்ப்பணித்து பார். ஆண்டவர் உன்னை தமது ஜீவ புஸ்தகத்தில் உன் பெயரை ஏற்றி ஆண்டவர் விசேஷங்களை உனக்கு கொடுக்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். உன் மேல மனதுருகிறாருங்க ஆண்டவர். எப்பொழுது என்னிடத்தில் மாயமாலமான வரக்கூடாது. ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லிட்டு என்ன சொல்லுது வசனம்? உங்கள் இருதயம் ரொம்ப தூரமாக இருக்கிறது. அதாவது
ரொம்ப தூரமாக இருக்குது, ஆனால் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கர்த்தர் வேதனையாக சொல்கிறார். நம்ம இதயெல்லாம் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நம்முடைய இதயெல்லாம் அவருக்கு தெரியும். ஆகையினால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ஆண்டவருக்கு பிரியமா, என் இதயம் அவருக்கு தெரியும், என் பார்வை அவருக்கு தெரியும், என் சிந்தனை அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆமாம், அவர் என்னை காண்கிற தேவன் என்கிற அந்த அறிவு நமக்கு வந்துட்டுன்னா ஆண்டவர் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் உத்தமமாய் அவரை பின்பற்றுகிறதுக்கு ஒரு விசேஷித்த வழி கிடச்சிடும். ஆண்டவர் பெரிய நன்மைகளை தேவன் நமக்கு செய்வாருங்களா? அவரால் முடியுமா? கூடாதது ஒன்றும் இல்லை. பஞ்ச காலத்தில் நான் உன்னை போஷிப்பேன், ஆபத்துக்குள்ள நான் உனக்கு உதவி செய்வேன். அந்த வசனத்தை எல்லாம் வாசிக்கலாமா? அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாது இருந்து பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார்கள். பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவாங்களாம். பஞ்ச காலத்தில் பஞ்சம் வரப்போது அந்த காலத்தில் திருப்தி அடைவாங்களாம். விஞ்ஞானிகளாம் 30 வருஷத்துக்கு மேலே இந்த நிலங்கள்லாம் சரியாக கனி கொடுக்காது, அல்லது பஞ்சக்காலம் வரும் அப்படின்னு சில விஞ்ஞானிகள் கணித்திருக்கிறார்கள். 30 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது வரப்போகிற 30 ஆண்டு. இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது? இன்னும் 5 வருஷம் இருக்குதுன்னு வைங்க. இந்த 5 வருஷத்துக்கு மேலே ஏதாவது ஒரு பஞ்சக்காலம் வரலாம் அப்படின்னுட்டு கொஞ்சம் யூகித்து சொல்கிறாங்க. வந்தாலும் வரலாம், வராமல் போகலாம். ஏனென்றால் பரிசுத்தவான்கள் பூமியில் இருக்கிற வரைக்கும் பூமி பலன் தரும். அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் எடுக்கப்பட்ட பிறகு பூமி பலன் கொடுக்காது. அல்லேலூயா. ஆகையினால பரிசுத்தவான்களுக்காக தேவன் மழை பெய்ய வைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுவோம். ஆமென். பின்னாடி மேலே சபை கட்டிட்டோம், தண்ணி ஊற்றுனா அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. சரி, பிறகு மறுபடியும் தண்ணி ஊற்ற போனேன், ஒரு வார்த்தை சொன்னாங்க. மறுபடியும் தண்ணி ஊற்ற போனேன், ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த பக்கம் ஊற்றுறதே இல்லை. உடனே நான் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நீங்கள் இப்போ என்ன நினைக்கிறீங்கன்னா, இப்படி தான் ஜெபம் பண்ணணும், அவங்க சபிக்கப்படணும் அப்படின்னு தானே நினச்சிட்டு இருக்கிறீங்க? இல்லை, எனக்கு வானத்திலிருந்து மழை கொடுப்பான்னு கேட்டேன். அல்லேலூயா. 6 நாளும் மழை பெஞ்சுதுங்க. அந்த பில்டிங்க்கு தேவையான தண்ணீரை கர்த்தர் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. சபையில் ஏதாவது ஒரு வேலை செய்ய சுரண்டுறதோ தொடிக்கிறதோ பெருக்கிறதோ செஞ்சால் போய் வாயை மூடிக்கின்னு பெருக்கிட்டு சுரண்டிட்டு வந்துடணும். அங்கே ஒன்று நியாயபதியாக இருக்கக்கூடாது. அங்கே என்ன இருக்கக்கூடாது? சில நியாயதிபதியாக மாறிடுறீங்க. அதெல்லாம் நீங்கள் இருக்கக்கூடாது. பக்கத்தில் கட்டுறாங்க, அவங்க சிமெண்ட்டு எல்லாம் நாங்கள் சுவாசித்துருக்குறோம். அவங்களுடைய காரியங்களும் எங்கள் மேலே வரும், அவங்க அழுக்கெல்லாம் எங்கள் பெட்ரூம் வரையிலும் வரும். அப்போ நான் கட்டும்போது அவங்க என்ன பண்ணணும்? சகிச்சு தான் ஆகணும். அல்லேலூயா. வேறு வழி இல்லை. அவங்க கட்டும்போது நாங்கள் அந்த சிமெண்ட்டை சுவாசிக்கிறோம். அல்லேலூயா. எங்கள் குழந்தைங்க அழுக்காகுது, எங்கள் துணியெலாம் அழுக்காகும். அல்லேலூயா. ஆனாலும் சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் யாருமே ஒன்றும் சொல்லலை. ஒரு அல்லே சொல்லாமா? சத்தமாக சொல்ல. இவங்க கூட ஒன்றும் சொல்ல, கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு குத்துங்க அப்படின்னு தான் சொல்லுங்க, மற்றபடி ஒன்றும் சொல்லலை. இந்த பக்கம் இந்து மனுஷன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், தம்பி கட்டுப்புற நீங்கள் தாராளமாக கட்டிக்கிங்கப்பா. இந்த பக்கம் சொன்னேன், அவங்களும் நீங்கள் தாராளமாக கட்டிங்க. அவங்கள கேட்காம அந்த பக்கம் ஒரு 4 அடி சென்ட்ரிங் அடித்தான். அவங்க லேண்டில் தூண் வச்சு சென்ட்ரிங் அடித்து அங்கே நிற்கிறதுக்கு ஒரு முட்டு கொடுக்கறதுக்காக ஒரு சென்ட்ரிங் அடித்தோம், ஒரு 4 அடிக்கிட்ட. அதை பார்த்துட்டு அவங்க ஒன்றுமே சொல்லலை. அல்லேலூயா. ஆனால் நம்மளும் அந்த சண்டை போட்டிருப்போம் அவங்க லேண்டில் போயிட்டு. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், உரத்த சத்தமாக சொல். உங்களை வேலை வாங்குறன்னா நீங்கள் நியாயம் சொல்கிறதுக்காக இல்லை. அல்லேலூயா. நம்ம வேலை பெருக்கிற வேலை, சுரண்டுற வேலை, சுத்தம் பண்ணுற வேலை, சுத்தம் பண்ணிட்டு வந்துடணும், அவ்வளோதான். நியாயம் பேசக்கூடாது. அல்லேலூயா. எதனா சொன்னால் ஒரே ஒரு வார்த்தை சொன்னோம். என்ன சொல்லணும்? யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே என்னை நேசிக்கிறவங்க, அதில் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஏதாவது ஒன்று சொன்னால் கூட தேவாலயத்திற்கு தானே செஞ்சோம், தேவாலயத்தின் வேலை தானே, இதை நீங்கள் சகித்து கொள்ளும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுதான் சொல்லணும். ஒரு அல்லே சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். பிரைஸ். ஆண்டவருடைய பிரதான கிருபை நம்ம மேலே இருக்கிறது. தேவன் விசேஷங்களை செய்வார். ஒரு காரியத்துக்கு நம்ம அழிச்சோமா நம்ம நீதிமானா நின்றுடக்கூடாது. அல்லேலூயா.
ஆண்டவர் பெரிய அதிசயங்களை செய்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். இருப்பாரா? சத்தமாக சொல்லுங்களேன். அவருடைய நாமத்தினால் கூடாதவைகள் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் தேவன் நமக்கு நல்லதே செய்வார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். இந்த பக்கத்து பையன், அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். 1 மாதம் நம்ம லேண்டில் வந்து வேலை செஞ்சாங்க. இன்றைக்கி அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுறான். அல்லேலூயா. கேட்லாம் அழுக்க வச்சிருப்பா, அப்புறமா அவனுக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்துறேன். நீங்கள் ஒன்றும் தவற நினைக்காதீங்கன்னா, கடைசி ஃபினிஷிங்கில் நீங்கள் துடைச்சி கொடுத்தா போதும். அல்லேலூயா. நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அல்லேலூயா. தேவன் அதிசயங்களை காண செய்கிறவர். எல்லாமே நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. இந்த வீடும் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. ஆண்டவர் பெரிய அதிசயங்களை கர்த்தர் செய்கிறதுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லம்மா. கீழே வசனத்தை வாசிக்கலாம். இங்கே 23 நான் வாசிக்கிறேன். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அல்லேலூயா. உத்தமன், நீதிமான், நல்லவன். இப்போ இந்த வசனத்தை எல்லாம் வாசிக்கலாமா? நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். ஒரு அல்லே சொல்லாமா. நம்ம எல்லாம் நல்ல பிள்ளைங்க தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை போல நல்லவங்க நான் யாரையுமே பார்க்கல. ஏன் சிரிச்சிங்க? இப்போ நீங்கள் சிரித்ததை பார்த்தா எனக்கு டவுட்டாக இருக்குது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். உண்மை நல்ல கவனிக்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ சரி, உன்னை நல்லவன் என்று தான் தேவன் அழைச்சார். அல்லேலூயா. நம்மெல்லாம் நல்ல பிள்ளைங்க தான். அம்மா எவ்வளோ பேர் இருக்கிறாங்கம்மா உலகத்தில். உன்னை மட்டும் தேவன் ஏன் சபையில் கொண்டு வந்தார்? உன்னுடைய நற்குணங்களை கண்டுதான். அல்லேலூயா. ஆனால் சில நேரத்தில் இங்கே நிற்கிற மனுஷன் ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். ஆவியானவர் இங்கே சில காரியங்கள் சொல்லுவார். அல்லேலூயா. இந்த மனுஷன் சொல்கிறான்னு நீ எண்ணிடவே கூடாது. அப்படி இவர் என்னத்தான் சொல்கிறாருன்னா அன்றைக்கே நீ அவுட்டு. அல்லேலூயா. அன்றைக்கே அவுட்டு. சத்தமாக சொல்ல. அன்றைக்கே சத்துரு என்ன பண்ணிட்டான்? வினையை கொடுத்துட்டான். ஸோ அவங்கள திருத்தவே முடியாது. ஆவியானவர் பேசுகிறார். யார் பேசுகிறா? ஆவியானவர் பேசுகிறார். இன்றைக்கு நான் சொல்கிறேன், நம்ம எல்லாருமே நல்லவர்கள் என்று தான் தேவன் நம்மை அழைத்தார். நம்ம உத்தமர்கள் என்று தான் கர்த்தர் அழைத்தார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். இங்கே என்ன நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியெல்லாம் அவர் பிரியமாக இருக்கிறார். அப்போது நல்லா கவனிக்கணும். நான் என்ன ஏசப்பாக்குள்ளே வந்துட்டேன், நான் பிரியமாக இருந்தால் தான் என்னுடைய வழி என் மேலே கர்த்தர் பிரியப்படுவார். புரியுதுங்களா? நான் எவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறேனோ அவ்வளோ அவர் என் மேலே பிரியமாக இருப்பார். அவருடைய வசனத்தின்படி, அவருடைய வழியை வசனத்தின்படி, அவருடைய வார்த்தை. இந்த வார்த்தையில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையாக இருக்கும்போது நம்மேல், அதாவது சபை மேல் ஆண்டவர் பிரியமாக இருப்பார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். சில நேரம் தேவையில்லாத இடங்களில், இது நமக்கு தேவையில்லாத இடம்னு வந்துடுவோம். தேவைப்பட்ட இடங்களில் அப்படியே வருவோம். புரியுதுங்களா? ஆனால் கர்த்தர் சித்தப்படி, தேவனுடைய வார்த்தையின்படி, எங்கேயாவது தவறான வார்த்தைகள் யாராவது பேசுகிறாங்க, யாராவது தவறான காரியங்களை சொல்லி கொடுக்குறாங்கன்னா அங்கே டப்புன்னு என்ன பண்ணிடணும்? காதை அடைத்து, இது இங்கே நிற்கிறதுக்கு எனக்கு தகுதி அல்ல, இது இங்கே நின்று இதை கேட்பேன், ஆனால் என் ஆண்டவருக்கு நான் பிரியமற்றவனாய் மாறிவிடுவேன். அங்கிருந்து நம்ம நான் வந்துடணும். அல்லேலூயா. அங்கிருந்து நான் வந்துடணும். இதுதான் தேவனுடைய சமூகத்தில் உத்தமம். இப்படி செஞ்சால் தான் தேவனுடைய சமூகத்தில் உத்தமமாக இருக்க முடியும். அவங்களும் பேசுகிறாங்க, நானும் பேசுகிறேன், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்ட்டா, அந்த 11 சீஷரில் ஒருத்தன் இவன் பிரபாதம் இருந்தாலே நலமாக இருக்குன்னு சொன்னார் இல்லையா, அந்த லிஸ்ட்டில் அவர்கள் போய் சேர்ந்துருவாங்க. அல்லேலூயா. நாம் என்ன பண்ணணும்? அதை விட்டு பிரியணும். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படணும். நம்முடைய நடை கர்த்தரால் உறுதிப்படணும். கர்த்தர் அதை அங்கீகரிக்கணும், அதை சரின்னு சொல்லணும். அல்லேலூயா. அல்லேலூயா. யாருடைய வாழ்க்கையை கர்த்தர் சரின்னு சொன்னார்?
உறுதிப்படுத்தினாரு. என்னப்பா? இல்லை, இப்போ வேதத்தில் நான் இப்போ சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணிகிட்டே வந்தேன். யாருடைய வாழ்க்கையில் கர்த்தர் உறுதிப்படுத்தினாரு? யோபு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். ஆமாம், யோபு மட்டும் இல்லைங்க, சபையில் உத்தமமாக வளர்றான் இல்லையா, அவங்கள கூட தேவ சித்தம் இல்லாமல் சாத்தம் வந்து தொட முடியாது. அல்லேலூயா. தேவ சித்தம் இல்லாமல் சத்துரு தொட முடியாது. இன்றைக்கு அந்த டெஸ்ட் நடந்துட்டு தான் இருக்குது. யோபுக்கு நடந்த டெஸ்ட் இன்றைக்கி நீதிமான்களுக்கு நடக்குது. இவங்க என் கூட இருக்கிறாங்களா பார்க்கலான்னு கர்த்தர் ஒப்பு கொடுக்குறார். சத்துரு தேவன்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வந்துட்டு நமக்கு டைப்பாய்டு கொடுப்பான். அல்லேலூயா. டெங்கு ஜுரத்தை கொடுப்பான், ஆனால் சாவு வராது. அல்லேலூயா. அல்லேலூயா. சாவு வராது. அல்லேலூயா. கேன்சர் மாதிரி இருக்கும், கேன்சராக இருக்காது. ஆஸ்மா மாதிரி இருக்கும், ஆஸ்மா வராது. டெஸ்ட் பண்ணுவார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமாம், என் சகோதரி, என் மகளாகிய உன் பேரை சொல்லுவார். அல்லேலூயா. உன் பேரை சொல்வார். அவர் மேல் கண் வைத்தாயோ அப்படின்வார் ஆண்டவர். அப்போ அவன் சொல்லுவான். அவங்க உத்தமத்தை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். கொஞ்ச நேரம் 10 நாள் விடுவார். அல்லேலூயா. முற்றிலும் அவங்ககிட்ட விட மாட்டார். அன்றைக்கு முற்றிலும் விட்டார். அல்லேலூயா. யோபு. இன்றைக்கு அப்படி இல்லை. இயேசு இரக்கமுள்ள தெய்வம், அவர் அன்புள்ள கர்த்தர், அவர் பாசமுள்ள தெய்வம். அவரை போல ஒரு நேசர் இந்த பூமியில் யாருமே இல்லை. அல்லேலூயா. ஒரு 10 நாள் உன்னை டெஸ்ட் பண்ணுவார். 11வது நாள் அவரை அவனை அடிச்சு அல்லேலூயா துரத்தி உன்னை மீட்டு கொள்வார். சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளுகிறதுக்கு வழியை நான் உண்டு பண்ணுவேன் என்று மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், 1 கொரிந்தியரிலும் தேவன் சொல்லியிருக்கிறார். சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ள யாருக்கு சோதனை வரும்? ரொம்ப தேவனை நெருங்கும் போது சோதனை அதிகமாக வரும். நல்லா கவனிங்க, ஆவியான சொல்ல கவனிங்க. நீங்கள் எல்லாமே, நம்ம எல்லாமே ஆண்டவரை ரொம்ப அதிகமாக நெருங்கும் போது ஒரு பயங்கரமான சோதனை வரும், பேக் வாங்கிடுவோம். இன்னும் ஆண்டவரை நம்ம மறுபடியும் நெருங்கும் போது ஒரு சோதனை வரும், பேக் வாங்கிடுவோம். இன்னும் ஆண்டவரை நெருங்கும் போது, அதாவது மனசை குழம்பிட்டு அதுலேருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு நம்ம விட்டு வந்த பாவத்தை மறுபடியும் டச் பண்ணால் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு டச் பண்ணி கூட இருப்போம். அல்லேலூயா. சோதனை மனம் பாதிக்கப்பட்டிருக்கும் போது கவலையில் போயிட்டு அது அப்படியே சொருவி கொண்டிருக்கும் பொழுது சத்துரு சொல்லுவான், நமக்குள்ள ஒரு யோசனை வரும், விட்டு வந்த பாவத்தை போய் மறுபடியும் அதை தொட்டாக்கா ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு பேக் வாங்கினவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அல்லேலூயா. அந்த இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். செத்தாலும் நான் இயேசுவை பின்பற்றுவேன், மரித்தாலும் நான் இயேசுவை பின்பற்றுவேன். நல்ல மனுஷனுடைய வழிகள் கர்த்தரால் உறுதிப்படும். நம்ம அந்த சோதனை வந்த பிறகு மறுபடியும் அந்த பாவத்துக்கு போயிடுறோம், மறுபடியும் பழைய இடத்துல வந்து நின்றுடுறோம். அல்லேலூயா. மறுபடியும் அந்த ஃப்ரெண்ட்ஸோடு வந்து நிற்கிறோம், மறுபடியும் அவங்கக்கிட்ட ஏதாவது சந்தோஷம் கிடைக்குமா, மறுபடியும் ரிட்டர்னில் வரோம் நம்ம. அல்லேலூயா. ஆமாம், மறுபடியும் வந்துட்டு ஏன்னா தேவனுக்கு ருசித்ததுனால மறுபடியும் அவரை நெருங்கும்போது ஒரு பயங்கரமான சோதனை வரும். சோதனை மாதிரி வரும். அது சோதனை இல்லை, கர்த்தருடைய பார்வையில் அது சோதனை இல்லை, உன் பார்வையில் அது சோதனை. கொஞ்சம் நிதானிச்சிட்டினா உன்னுடைய வழி உறுதிப்படும், கர்த்தருக்குள்ள உறுதிப்படும். அந்த நிதானிக்கிறது இல்லை, அந்த பலன் வரல. அந்த பலன் வரத்துக்காக தான் டெய்லி வேதம் வாசிக்கணும். அந்த சோதனையில் தப்பித்துக் கொள்கிறது தான் டெய்லி வேதம் வாசிக்கணும், டெய்லி ஜெபிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், ஜெபிக்க பலவீனமானவர்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷமாவது ஜெபங்கன்னு சொல்லி கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. எல்லோரும் அல்ல, ஒரு சிலர். ஒரு 1/2 hour ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறேன், நீங்கள் செய்ய மாட்டீங்க. அல்லேலூயா. அப்படின்னா அப்படி செய்யாமல் ஜெபிக்காமல் இருக்கிறவர்கள் ஏதோ சாத்தனுடைய வலையில் சிக்குண்டவர்கள். ஜெபிக்க விருப்பம் இல்லை, வேதம் வாசிக்க விருப்பம் இல்லை, ஆனால் கிறிஸ்தவர்கள். அவர்கள் தான் ஆண்டு சொல்கிறார், நீ என்ன ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுற, ஆனால் உன் இதயம் ஆமாம் ரொம்ப தூரமாக இருக்கிறது. இப்போ நான் எப்படி வந்து உனக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு ஆண்டவர்
சொல்லாமல் அங்கே சொல்கிறார். என்னை ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுறீங்க, ஆனால் உன் இதயம் ரொம்ப தூரமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்டவள் ஜெபம் பண்ண மாட்டாங்க, வேதம் வாசிக்க மாட்டாங்க, காசுலாம் கொடுத்துட்றாங்கம்மா, ஆயிரக்கணக்கில் என்ன ஆண்டவர் கேட்குறது, அவருக்கு எல்லாமே கொடுக்குறீங்க, ஆனால் இதயத்தை கொடுக்கலன்னா என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. உங்கள் தசம்பாகத்தில் நான் பார்க்குறேன், சில நேரத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக ஆண்டவர் விட்டு பிரிவாங்க, ஆனால் தசம்பாகம் வருது. நான் கண்ணீரோடு ஆண்டவரை அவங்களுக்காக ஜெபிப்பேன். ஆண்டவரை அந்த கவர் வச்சுட்டு அவங்களுடைய நிலைமை பார்த்து, ஆண்டவரே இவங்க சத்துருவின் கரத்தில் அவங்க கரம் இருக்கிறது, ஆனால் உமக்கு கொடுக்கறது இது ஆச்சரியமாக இருக்கிறது. நீர் அவர்களை கைவிடாமல் ரட்சியும் ஆண்டவரே. அவங்களுக்கு ஆபத்து இருக்குதுப்பா, அந்த ஆபத்தில் அவங்களை நீர் காக்கணும். அவங்களுக்கு பஞ்சம் மறுப்பது, அந்த பஞ்சத்திலிருந்து நீர் அவர்களை காக்க வேண்டும். காசு கொடுத்துட்றங்க, பணம் கொடுத்துட்றங்க, ஆனால் மனதை கொடுக்கும்போது பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுப்பாருங்க. மனதோடு நீர் பலி செலுத்துப்பார், முழு மனதோடு பலி செலுத்துப்பார், பெரிய வெற்றியை தேவன் உனக்கு கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? எந்த சபை போல தேவனுக்கு கொடுக்கிற சபை நான் எந்த சபையும் பார்க்கவில்லை. ஏனென்றால் அநேக ஊழியர்கள் அவங்கவுங்க சபை குறித்து எங்ககிட்ட சொல்லுவாங்க. அப்பொழுது நான் உங்களை குறித்து மெச்சிக்கொள்வேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். இதையும் செய்ய வேண்டும், இதையும் தர வேண்டும். இதையும் செய்ய வேண்டும், இதையும் தர வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். இதையும் தர வேண்டும். இதையும் கொடுத்துட்டு அதை செஞ்சு பாருங்க, உன்னுடைய வழிகள் உறுதிப்படும். உன் வழியில் பார்ப்பார், யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. தேவன் உன்னை விசேஷமாக நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, கீழே வாசிக்கலாம். 24. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். இதையும் செய்யணும், இதையும் கொடுக்கணும். இதயத்தை கொடுக்கணும், அதையும் செய்யணும். இதயத்தை கொடுத்துட்டு காணிக்கை கொடுத்து பாருங்க. உங்க இதயத்தை கொடுத்துட்டு தசம்பாகம் கொடுத்து பாருங்க. அல்லேலூயா. ஆமாம், அங்கே என்ன சொல்றாரு? கர்த்தர் என்ன பண்றாரா? அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, ஆமா. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நீங்க இதயம் கொடுத்துட்டீங்கன்னா போதும், நீங்க விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. அதாவது நீ செலுத்தின காணிக்கைகளை நினைக்கூர்ந்து, அதுவும் உன் தகன பலிகளை நினைக்கூர்ந்து உன்னிடத்தில் எப்படிவா உன் ஆலோசனைகளை நிறைவேற்றுவார். நீங்கள் முதல்ல இதயத்தை கொடுங்க செல்வங்களை. உங்கள் இதயத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கர்த்தருக்கு என்ன செய்கிறீர்களோ அது ஆண்டவர் 1000 மடங்கு உங்களுக்கு பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு தேவன் பெரிய காரியங்களை அம்மா நல்ல கவனிங்க. நம்முடைய திருச்சபையில் அவங்களுக்கு 1000 தேவைகள் இருக்குது, எனக்கு தெரியுமா. ஆனால் அவங்க தசம்பாகம் ஒரு மாதம் கூட அது மிஸ் ஆகாமல் வந்துட்டு இருக்குது. அவங்களுக்கு 1000 தேவைகள் இருக்கிறதுங்க, ஆனால் அவருடைய காணிக்கை மிஸ் ஆகாமல் வந்துட்டு இருக்குது. ஆனால் அவங்க தேவனோடு கூட இருக்கிறாங்களான்றது டவுட் இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறேன், முதல் இதயத்தை கொடுங்க, பிறகு உன்னுடைய பலிகளை செலுத்துங்க. நீ விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, அப்புறம் கர்த்தர் தமது கையினால் தாங்குகிறார். உன்னை விடவே மாட்டாருங்க. அவர் ஒருபோதும் உன்னை விட மாட்டார், ஒரு நாளும் விட மாட்டார். அல்லேலூயா. அதே நேரத்தில் இவளுக்கு கொடுத்துட்டேன் அவளுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு இந்த பெருமை வரவே கூடாது. வந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்குறது அத்தனையுமே அவர்கிட்ட. நீங்கள் 1 லட்சம் கொடுங்க, அல்லேலூயா. ஆமாம், நான் 1 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு வந்துருச்சுன்னா அவர்கிட்ட அவ்வளோதான். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நினச்சி பார்க்குறோம், என் தேவனுக்கு நாங்கள் கொடுத்தது ஒரு நாளும் எங்கள் சிந்தைக்கு கொண்டு வந்ததே கிடையாது. அல்லேலூயா. ஒரு நாளும் சிந்திச்சதே கிடையாது. எங்கள் சபையில் என் காணிக்கை தான் அதிகமாக இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எங்கள் சபையில் என் காணிக்கை தான் அதிகமாக இருக்கும். 86 அல்லேலூயா. அப்படிப்பட்டதை கர்த்தர் நாங்கள் கொடுத்தோம். ஆனால் ஒரு சிந்தையில் கூட கர்த்தர் கொடுத்துமேங்கிற சிந்தையே கிடையாது. ஆனால் என் தேவன் என்னை கைவிடவே இல்லை. பல கோடிகளை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஆமாம், பல கோடிகளை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். என் பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் பண்ண இதுவரையில் வந்து நிற்கிறேன்னா
என் தேவனுடைய சுத்த கிருபை, என் தெய்வத்துடைய சுத்த கிருபை. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆகையினால் அவர் நம்மை தாங்குகிறார். கீழே வாசிக்கலாம். இளைஞனா இருந்தேன், வயது உள்ளவனுமானே, ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் இளைஞனா இருந்தார் தாவீது. முதிர் வயசாயிட்டார். ஒரு 80 தாண்டிட்டான்னு வைங்க. கவனிங்க சிஸ்டர், தூங்காதீங்க, கவனிங்க. நைட்லாம் எங்கே போனீங்க? சினிமாவுக்கு போனீங்களோ? அல்லேலூயா. இல்லை டிவி பார்த்துருந்தீங்களா? இப்போலாம் டிவிலாம் சினிமாலாம் இப்போ இல்லை, மக்கள் மறந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். அதை விட கேடாக வந்துருச்சு. பெட்ஷீட்டை உள்ளே போட்டுக்கின்னு இதெல்லாம் இப்போ செய்யக்கூடாது. இவெல்லாம் நீதிமானி கிடையாது, உத்தமம் கிடையாது. அல்லேலூயா. சபைக்குள்ளே வந்துட்ட, உன்னை சத்துரு செலக்ட் பண்ணாதபடி உன்னை தான் நீ தான் காத்துக்கணும். நீ ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அன்பு 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 அது பெருக பெருக செய்யும். சத்துரு உன்னை தொடவே மாட்டான். அல்லேலூயா. ஆமாம், இவன் பிறவாத இருந்தாலே, இவன் ரட்சிக்கப்படாத இருந்தாலும் நலமாக இருக்கணும் ஆவியானவன் நினச்சிடக்கூடாது. அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. நைட்டில் தயவு கூர்ந்து ஒரு பொருத்தனை பண்ணுங்க. 9 மணிக்கு மேலே நான் செல்ஃபோனை தொட மாட்டேன். ஒரு அல்லையே சொல்லாமா? கால் வந்து அட்டன் பண்ணுவேன், கால் பண்ணுவேன். எங்கள் சொந்தக்கார என் பிள்ளைங்க யாராவது வீடியோ கால் பண்ணாங்கன்னா அதில் நமக்கு உரிமை, அதில் அழகாக செஞ்சுக்கணும். ஒரு சத்தமாக சொல்லுங்கள். ஆனால் எங்கே போகக்கூடாது? ஆப்பிள் சாப்பிடக்கூடாது. என்ன சாப்பிடக்கூடாது? ஆப்பிள் சாப்பிடக்கூடாது. ஆப்பிள்னா என்ன சொல்லி கொடுத்தேன்? அது ஆப்பிள்னா என்னம்மா? சத்தமாக சொல்லு, நீங்கள் சொல்லு. ஆப்பிள்னா என்ன? ஆதாம்மா, மண்ணாங்கட்டிங்களா? ஏவாள். ஆப்பிள்னா என்ன? ஏவாள். ஆப்பிள்னா என்ன? ஆதாம். ஒரு அல்லையே சொல்லம்மா? ஃபோனை ஓப்பன் பண்ண உடனே யார் வரா? சொல்லு. ஃபோனை ஓப்பன் பண்ண உடனே யார் வரா? இந்த இப்போ நல்ல ஆண்டவர் எனக்கு எவ்வளோ பலன் கொடுத்துட்டார். ஒரு மாதிரி வச்சுட்டு இந்த வேஸ்டிங்க வராலுங்க ஃபோனில், உடனே துரத்திடுங்க. அது வேண்டாம். நீ உற்று பார்த்தாலே அந்த ஆவி உன்னை போட்டு பிடிச்சிக்கும். ஒரு விதமான மனுஷனுங்க வரானுங்க, ஒரு நம்முடைய இதயத்தையே கலக்கிடுவானுங்க. அது பார்க்கவே கூடாது. நல்லதாக இருந்தால் கூட பார்க்காதீங்க. ஒரு அல்லையா சொல்லாமா? நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவருக்கு மிக பிரியமாக இருக்கும்போது தான் தேவன் அதிசயங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆமாம், இந்த ஆப்பிளில் இருந்து விடுதலையாக்கணும். அன்றைக்கு ஆப்பிள் சாப்பிட்டோம் பாருங்க, இன்னைக்கு ஆப்பிளில் ஒரு மொபைல் வந்துருச்சு. அல்லேலூயா. இப்போ ஆப்பிளுக்குள்ளே யார் வரா? ஒரு விதமான ஆதாம், கீழ்ப்படியாத ஆதாம், அருவருப்பான ஆதாம், அருவருப்பான ஏவல் வருவாங்க. பரிசுத்தமாக்கப்பட்ட உத்தமர்களாகி நம்ம அதை பார்க்கக்கூடாது, விட்டு விலகிடணும். அப்போ தான் உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. அப்போ தான் உன் ஜெபம் கேட்கப்படும், இல்லைன்னா ஜெபம் கேட்கப்படாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் பிள்ளைங்க அவன் வேலைக்கு போயிட்டு சம்பாதித்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கிக்கிட்டோம். ஆனால் அது வரையிலும் 500 ரூபாய் பட்டன் ஃபோன் தான் நீ வாங்கி கொடுக்கணும் உன் பிள்ளைங்களுக்கு. அல்லேலூயா. அது கூட புதுசில் செகண்ட் ஹேண்டில் வாங்கி கொடுக்கணும். சத்தமாக சொல்லுங்களேன். 500 ரூபாய் பட்டன் ஃபோன் தான் வாங்கி கொடுக்கணும். 500 ரூபாய்க்கு கிடைக்கும் ஃபோனு. ஒரு அல்லையா சொல்லாமா? ஆமாம், முடிஞ்சளவுக்கு நம்ம பட்டன் ஃபோனுக்கு போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பலவீனமானவங்க பட்டன் போடுறது நல்லது. பலம் உள்ளவங்க அந்த ஆண்ட்ராய்டு வச்சுருக்கிறது அவங்கள டச் பண்ணாத இதயம். ஒரு அல்லையா சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். சில முகங்கள் துக்கத்தோடு பார்க்கிறேன். இதெல்லாம் ஒரு மெசேஜா? அல்லேலூயா. இது தாண்டா ஆபத்து. இதில் தேவன் உன்னை தப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, கீழே வாசிக்கலாம். அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான். அவன் நித்தம் இறங்கி நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயது ஆயிட்டேன். நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு திரிகிறதையும் நான் காணவில்லை. நல்லா கவனிங்க. என் தேவன் எவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறார் பாருங்க. நீதிமான் சந்ததி
கைவிடப்பட்டது இல்லையா? நம்ம நீதியா தேவனை ஆராதிக்கிறோம்னா நீதான் நீதிமான். நல்லா கவனிக்கணும், நம்ம நீதிமான் என்று தான் என்னை தேவன் நம்மை அழைத்தார். நம்ம எல்லாம் நீதிமான். தைரியமாக சொல்லுங்க, நான் நீதிமான். அல்லேலூயா. நீதிமான் நான். அப்புறம் கழுவப்பட்ட நீதிமான். இந்த மாதிரி எவனும் பாட்டு எழுத முடியாதுங்க. தந்தை பெர்க்மான்ஸை போல, அவரை போல யாரும் பாட்டு எழுத முடியாது. இப்பெல்லாம் பாட்டு என்ன தெரியுமா? அல்லேலூயா. நொந்தவன் நான், நொறுங்கினவன் நான், படுகொழியில விழுந்தவன் நான். ஒருத்தனும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுறது இல்லைங்க. நான் அப்படி இருந்தேன், நான் இப்படி இருந்தேன். நான் இன்றைக்கி ஒரு பாட்டு பாடலான்னு அந்த பாட்டு என் ஞாபகமே வரல. அல்லேலூயா. அது என்ன பாட்டுமா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? சொல்லுங்க. உடைந்த பாத்திரம் நான், இது உமக்கே தெரியும், பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? என்னை இல்லாம என் உலகம் பிடிக்காதே, உதவாக என்னை நீர் உறவானே, இங்க இல்லாம என் உலகம் பிடிக்காதே, இங்க இல்லாத என் உலகம் பிடிக்காதே, நீங்க இல்லாத என் உலகம் பிடிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீதிமான் நான் நீதிமான். நீதிமான் பிள்ளைகள் அப்பத்துக்கு இறைந்து தெரிகிறதில்லை. இந்த பலன் தேவன் நமக்கு கொடுக்குறார். நம்ம உண்மையாக தேடிட்டா வயசாகுதா நம்ம தைரியமாக கண்ணை மூடலாம். நம்ம பிள்ளைங்களை அவர் பார்த்து கொள்வார். நம்ம நீதி அந்த உத்தமம் நம்மக்கிட்ட இல்லைன்னா, அல்லேலூயா, நம்முடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு கலாட்டா நடந்துட்டு தான் இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். இதில் மனம் திரும்பி நம்ம உத்தமத்தை பற்றி கொள்ளும்போது தேவன் மகிமைப்படுவார். கிழப்பெல்லாம் டைம் ஆகுது. நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நல்லா கவனிக்கணும், கடன் வாங்க மாட்டோம், கடன் கொடுக்க செய்வார். அல்லேலூயா. நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நான் சொல்லக்கூடாது, யாராவது ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டேன்னா திருப்பி கேட்க மாட்டேன். அல்லேலூயா. அவங்களே நொந்து போயிட்டுருக்கும்போது நான் கொடுத்தனே கொடுன்னா அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அல்லேலூயா. கொடுத்துட்டு அல்லேலூயா, ஆமாம், மறுபடியும் கொடுன்னு கேட்க மாட்டேன். கொடுத்தாலும் பரவாயில்ல வச்சுக்குங்கன்னு சொல்வேன். 1000, 2000, 10,000, 15,000 அந்த டைமில் அவங்க வந்து நிற்கும்போது, அவங்க கஷ்டப்படும் போது, அது என்கிட்ட அந்த பணம் இருந்தால் நிச்சயம் கொடுத்துருவேன். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் சொல்லுகிறேன், அவங்களுக்கு கொடுத்தாலும் வேண்டாமா, நீங்கள் நல்லா இருங்க. அல்லேலூயா. இதுதான் என்னுடைய வேலை, என்னுடைய காரியங்கள் இதுதான். இது இப்போன்றதில்ல, நான் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டனோ அந்த நாளிலேருந்தே நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நொந்து போனுங்கிட்ட கொடுத்துட்டு மறுபடியும் எனக்கு கொடுன்னு எப்படி நம்ம கேட்க முடியும்? அல்லேலூயா. என்னை கொடுக்கறதுக்கு தேவன் வைத்தார். அல்லேலூயா. ஆகையினால் நான் கொடுப்பேன், கொடுத்து கொண்டே இருப்பேன். அவ்வளோதான். என்னால் முடிஞ்சது 500, 1000 அவ்வளோதான். இல்லை 2000, 3000 அதுக்காக என்னால் அதே நேரத்தில் யாராவது வந்து கடன் கேட்கும்போது என்கிட்ட இருக்கணும், இருந்தால் தான் கொடுக்க முடியும். இல்லைன்னா நான் அமைதியாக இருந்துருவேன். ஒரு அல்லே சொல்லாமா? சரி. இந்த இடத்துல தேவன் சபையாகிய நம்மை நீதிமானா அழைச்சாரு. ஆண்டவர் நம்மை நித்தமும் இறங்கி உன்னை கடன் கொடுக்க செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உன்னை கைவிடவே மாட்டார், உன்னை கொடுக்க வைப்பார், உன் கரத்தை ஆசீர்வதிப்பார்.
அல்லேலூயா. நம்மளாம் ரிச்சியாக இருக்கணுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையாக அவரை தேடித்து உண்மையானா உங்களை ரிச்சியாக கர்த்தர் நிறுத்துவார். அல்லேலூயா. ஆமாம். எல்லா சலுகையும் என் தேவனால் கொடுக்க முடியும். ஒன்று இருந்து ஒன்று இல்லைனாக்கா ஏதோ மிஸ்டேக் இருக்குது நம்ம மூளைக்குள்ள. ஆண்டவர் சரியாக தேடலை. அல்லேலூயா. ஆகையினால்தான் நம்ம சரியாக தேடினால தான் அது கிடைக்காது. நம்முடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஆனால் கொடுக்கறதுக்கு இதயம் இருக்கும் நமக்கு. நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் கொடுக்குற பிள்ளைகள் தான், இரக்கமுள்ளவர்கள் தான். அல்லேலூயா. எல்லாமே இரக்க குணம். அப்படி தான் தேவன் நம்மை அணைச்சிருக்கிறார். சும்மா நீங்கள் ஏதோ வந்துட்டீங்கன்னு உங்களை நம்மளை சேர்த்துக்கலங்க அவர். அல்லேலூயா. தாயின் கருவிலே உன்னை என்ன பண்ணிட்டார்? தெரிந்து கொண்டார், அழைத்தார். அல்லேலூயா. இப்போ நடத்துகிறார். இப்போ நம்மக்கிட்ட சின்ன சின்ன வாலாட்டுறதெல்லாம் இருக்கும்ல, அதனால தேவனால ஒன்றுமே செய்ய முடியல. அல்லேலூயா. இப்போ ஒரே ஒரு கேள்வி கேட்டேன்னா ஒரு 4-5 பேர் தான் பதில் சொல்லுவீங்க. ஒரு அல்லையே சொல்லுமா, போன சனிக்கிழமையிலேருந்து கேட்கல, கவனிக்கணும், பிரசங்கம் பண்ணுறேன். அடுத்த போன சனிக்கிழமையிலேருந்து நேற்று சனிக்கிழமை வரையிலும் அதிகாலை ஜபத்தை நான் விடாமல் பண்ணேன் அப்படின்னு கை தூக்குங்கன்னு சொல்ல மாட்டேன். 1-2 தான் தூக்குவீங்க. அப்படின்னா நம்ம எங்கே இருக்கிறோம்? அல்லேலூயா. நம்ம எங்கே இருக்கிறோம்? நம்ம ஒரு கேள்விக்குரிய மாற்றிக்கணும். வேதத்தின்படி மெய்ப்பன் டெய்லி சொல்றான். ஒரு நாள்ல கேட்குறோமா? அல்லேலூயா. ஆனால் தேவையில்லாததெல்லாம் இப்போ நம்ம பேசுகிறோன்னா பாஸ் எது சொன்னார் அப்படின்னு அதை பிடிச்சிக்குவோம். பிடிக்க வேண்டியதை பிடிச்சிட்டு பிடிக்காத தேவையில்லாததெல்லாம் பிடிச்சிக்குவோம் வசனத்தை. அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்போது ஜெபிக்காதவர்கள் எப்படி இருக்காங்க? கிறிஸ்தவங்க தான். நம்மளை ஆண்டவர் அழைச்சார், தெரிந்து கொண்டார், தாயின் கருவில் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் சத்துரு என்ன பண்ணுறான்? ஜெபிச்சுட்டா தேவனுடைய வல்லமை பெற்றுக்குவேன், உனக்கு கொடுக்குறவங்களாம் மாற்றிடுவார். அந்த கிரீடனை பெற்றுக்கொள்ளாதபடி, உனக்கு ஜபத்தை ஜெபிக்கக்கூடாதபடி உன்னுடைய சிந்த இன்ட்ரெஸ்ட் வேறு பக்கம் திருப்பிடுவான். அங்கே தான் ஆபத்து இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். இந்த நாகமான் இருந்தான். போயிட்டு எலிசா சொன்னார், போகிற வயலில் யோர்தான் வரப்பான், அதில் 7 முறை முழுகிட்டு போன்றான். அதுக்கு அவனை சொன்னோம், கோபப்பட்டு இவர் வெளியே வந்து தலையிலேருந்து கால் வரையில் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணி இயேசுவின் நாமத்தினால ஹீல் அப்படின்னு சொல்லுவார்னு பார்த்தேன். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? போகிற வழியில் யோர்தான் நதி வரும், அதில் 7 முறை முங்கிட்டு போடா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான்ட்டு கோபமாக அந்த குதிரையை அந்த ரதத்தை வச்சுட்டு போகிறான். அங்கே ஒரு ஆவியானவர் ஒருத்தனை அவனுடைய ஆயுதாரி உள்ளத்தில் பேசுகிறான். அவன் கிட்ட வந்து, தகப்பனே, இவ்வளோ அழகாக தகப்பனே, இந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செஞ்சிருப்பில்ல. போகிற வயலில் யோர்தான், அதில் 7 முழம் முக்குன்னு சொன்னார். இது செய்கிறது எவ்வளோ நேரம் ஆகும்? அந்த ஆலோசனை, அவன் ராஜாவாக இருந்தாலும் மிலிட்ரி ஆஃபீஸராக இருந்தாலும், ஒரு ஆலோசனைக்கு நம்ம செவி கொடுக்கும்போது தான் வெற்றி நமக்கு கிடைக்கிறது. கொடுக்குற ஆலோசனை நீ கூர்ந்து கவனிக்கணும். பிறகு தகப்பனே, இது செய்கிறதுக்கு எத்தனை காரியம். இந்த மாதிரி யோர்தானை தான் கடந்து போயிட்டுருக்குது நம்முடைய ரதம், எவ்வளோ நேரம் அப்படின்னு அவன் கேட்குறான். அப்படியா சொல்கிறேன், முழுகலாமா? முழுகலாம். 2 பேரும் இறங்கி போயிட்டு 1 2 3 4 5 6. அவன் நினச்சிருப்பான், 6 முறை முழுகிட்ட ஒன்றுமே இல்லையே அப்படின்னு. இன்னொரு முறை முழுகு. அவர் கரையிலேருந்து சொல்லியிருப்பார், 1 டைம் யூ ட்ரை. அல்லேலூயா. அந்த கடைசி 7வது முறை நீ ட்ரை பண்ணும்போது தான் தேவனுடைய பிளெஸ்ஸிங், ஆசீர்வாதம் உனக்கு வரும். அந்த கடைசி தான். அவன் குளிச்சுட்டு எழும்புறாங்க 7வது முறை, ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறுகிறான். அப்படிப்பட்ட தெய்வம் தாங்க உன் தெய்வம். நீதிமான்களே, உத்தமர்களே, இந்த கிருபை தேவன் உனக்கு கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதிசயங்களை உன் வாழ்க்கையில செய்வார் இயேசு கிறிஸ்து. நம்ம செய்யறது இல்லைங்க. ஆலோசனை வரும்போது கீழ்ப்படியணும். அவர் காலையில் இருந்து ஒரு 15 ஒரு 30 நிமிஷம் ஜபிக்கிறது உனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்?
எத்தனை வருஷமாக செய்தி கேட்குற, செஞ்சுருக்கையா? அப்போ நீ நீதிமானா? இறங்கி கடன் கொடுக்க வைப்பாரா? அவருடைய டாப் லெவலில் ஒன்று கொண்டு வருவாரா? கொண்டு வர அவர் ரெடி. யூ ரெடி? நோ. உங்ககிட்ட நீ ரெடியா இல்லையே. தேவன் உன்னை பிளஸ் பண்ண அவர் ரெடியா இருக்கிறாரு. உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவருடைய சித்தத்தை உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவருடைய வழியில நீ வந்து நிற்பையான்னு பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு செல்வங்களே, ஆண்டவர் உங்களோடு கூட பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். அவருடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஒரு ஆலோசனை கொடுக்கும்போது ஆமேன்னு ஏற்று செயல்படுத்துங்க. நாளைக்கு எழுந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாமே சபையாரியால் அத்தனை பேரும் நாளைக்கு எழுந்து ஒரு 5 மணிக்கு 5:30 மணிக்கு கூட எழுந்துக்குங்க, செயல்படுங்க. நாளைக்கு எல்லாம் வீட்டிலும் ஜெபம் ஆண்டவர் கேட்கட்டும். இந்த வார்த்தை இயேசுப்பா கேட்டிருக்கிறார். வாலிப பிள்ளைகள் முதல் கொண்டு 13 வயசுலேருந்து 100 வயசு வரையிலும் நாளைக்கு 5:30 மணிக்கு எல்லாம் ஒரே நேரத்தில் எழும்பி ஜெபிப்போம். அல்லேலூயா. நாளைக்கு எல்லாம் டைம் வைங்க, அதை கீழ்ப்படிஞ்சு பாருங்க. பிறகு உங்கள் வாழ்க்கையில் விசேஷங்களை செய்வார். உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு குடிகாரன் கிடைக்க மாட்டாம்மா, ஒரு சூதாடி கிடைக்க மாட்டான். அல்லேலூயா. ஒரு போக்கிரி கிடைக்க மாட்டாங்க. உன் பிள்ளைகளுக்கு நல்ல லைஃப் ஆண்டவர் கொடுப்பார். லைஃப்ல என்னென்ன பெறணுமோ அது பெற செய்வார். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். உங்ககிட்ட ஜெபம் இல்லைன்னா எல்லாம் குறையா நின்னுடும். உன் குடும்பத்தில் குறை காணப்படும். அது தேவனால் அல்ல, சபையால் அல்ல, மெய்ப்பனால் அல்ல, வேதத்தினால் அல்ல. அது உன்னுடைய தரித்திரம். வாழ்க்கையில் ஜெபம் என்கிற ஒரு தரித்திரம் இல்லாமல் போனதினாலே. அல்லேலூயா, ஆமென். தாய் தகப்பன் தேவனை நோக்கி கூப்பிட்டாலே பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிடும். இங்கே கொடுக்குற மெய்ப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாலே தாய் தகப்பனுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், தாத்தா பாட்டி ஆண்டவருக்கு பிரியமா துதிச்சாலே கொல்லு பேரனுக்கு ஆசீர்வாதங்கள் நடக்கும். என் தெய்வத்தின் நாமத்தினால கூடாதவைகள் ஒன்றும் இல்லை. அவர் இறங்கி கடன் கொடுக்க செய்கிற தேவன் அவர். அல்லேலூயா. நீதிமானை கர்த்தர் உயர்த்துகிற கர்த்தர். நம்மளை ரிச்சியா நடத்தின விரும்புகிறாருங்க. அல்லேலூயா. ஆனால் சின்ன 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 இந்த உலக ஆசைக்கு போயிட்டு அதில் போய் மாட்டிக்கினேன். அல்லேலூயா. ஜபிக்க நேரம் இருக்காதுங்க. அல்லேலூயா. ஆமாம், ஜபிக்க நேரம் இருக்காது, முடிவெட்ட நேரம் இருக்கும். புரிஞ்சுக்கிங்க, அதுக்கெல்லாம் நேரம் இருக்கும். ஜபிக்க நேரம் இருக்காது. பியூட்டி பார்க்கு போகிறதுக்கு நேரம் இருக்கும், ஜபிக்க நேரம் இருக்காது. உனக்கு ஆண்டவர் உன்னை விடுவாரா? உன்னை உயர்த்துவாரா? உன் தேவையை சந்திப்பாரா? யோசிப்பார். உன் தேவையை சந்திப்பார் ஆண்டவர். ஜபிக்க நேரம் இல்லை, பியூட்டி பார்லர் உட்கார்றதுக்கு நேரம் இருக்குது. எப்படி தேவன் நம்முடைய தேவைகள் சந்திப்பார்? நீ யாருடைய ஆளு? உன்னுடைய வெறுமை எப்படி மாறும்? இதெல்லாம் தேவன் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதான் ஆரம்பத்தில் சொன்னேன். அல்லேலூயா. என்ன சொன்ன ஆண்டவரில்? நீர் என்னை காண்கிற தேவன். அவர் எல்லாரையும் பார்த்துட்டு, உன்னையும் பார்க்குறாரு, என்னையும் பார்க்குறாரு. பிரசங்கம் பண்ணுற நான் எவ்வளோ அழுக்காக இருக்கிறேன்னு அவருக்கு தெரியும். ஆனால் அந்த அழுக்கை போக்குறதுக்கு நான் எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன்னோ அவருக்கு தெரியும். அல்லேலூயா. கெஞ்சி கேட்கறதுல, மன்றாடுகிறதுல, ஒரு பாதத்தை முத்தம் எடுக்கிறதுல மரியாள் தான். ஆனால் மகதலேனா மாறிய தேவன் அருள் செய்வார். சாதாரண மரியாள் இல்லைங்க, பாவியான மரியாள். ஆனால் உயிர் தந்த மகிமை பார்க்கும்போது அங்கதாங்க அவளுக்கு ஒரு டிகிரி கொடுக்கப்படுகிறது. மகதலேனா மரியாள், சாதாரண மரியாள் இல்லை, மகதலேனா மரியாள். பாவம் இல்லாதவள், சாபம் இல்லாதவள், கரை இல்லாதவள், அல்லது குற்றம் இல்லாதவள். மகதலேனா என்கிற ஒரு டிகிரி ஆண்டவர் அங்க கொடுக்கிறாருங்க. இதை சபையாகிய நமக்கும் தேவன் கொடுக்க வல்லவர். நம்ம எல்லாம் உத்தமர்கள், நம்ம எல்லாம் நீதிமான்கள். அல்லேலூயா. ஆனால் அவருடைய வார்த்தையை கேட்காதபடி நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆகினால் பிளஸ்ஸிங் சரியான முறையில் நம் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை. சில இடங்களில் சில காரியங்களை வெட்கப்படுறோம். அவள் வெட்கப்பட மாட்டார்கள். அங்கே அந்த இடத்துல மட்டும் வாசிங்க. அவள் வெட்கப்பட மாட்டார்கள். ஆமாம், ஆபத்து என்ன வந்தாலும் நமக்கு வெட்கம் வராதுங்க. உன்னை வெட்கப்படவே விட மாட்டார். அல்லேலூயா. உன்னை வெட்கப்படவே விட மாட்டார். அந்த 80 வயது மூதாட்டி, நீங்கள் ஏன்
மறு திருமணம் பண்ணிக்கல. 27 வயசுல உன் கணவர் மறைச்சிட்டாரு. ஏன்? ஒரே வார்த்தை, அது என் புருஷனை போல வராது. உத்தமம். என் செல்வங்களே, நாம் ஆண்டவரை பற்றி கொள்வோம். நாம் இயேசுவை போல எந்த பாவமும், எந்த இன்ட்ரெஸ்ட், எந்த இன்பமும் வராதுங்க. நாம் இயேசுவை போல, அவருடைய அன்பு தாங்க. நீங்கள் அவரோடு பழகி பாருங்க. அல்லேலூயா. இந்த உலகம் அவர்கிட்ட அது பலமுறை தோற்று போயிடும். அல்லேலூயா. பலமுறை தோற்று போயிடுங்க. அவர்கிட்ட நெருங்கவும் முடியாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு விசேஷத்தை, கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பயன்படுவதா. கீழே வாசிக்கலாம் சீக்கிரமா. விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். தேவனுக்கு எதெல்லாம் பிரியம் இல்லையோ எல்லாம் தீமை தான். ஒரு காரியத்தை செய்யும்போது நல்லா கவனிக்கணும். அது இன்ட்ரெஸ்டாக போகிறவங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் தீமை. நீ எதெல்லாம் இயேசு வேதம், ஜபம், தேவாலயம், இதை தவிர நீ என்னெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் தீமை. அப்போ என்ன? தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும். ஆமாம், நிலையான ஒரு வாழ்க்கை. என்ன கொடுப்பார் ஆண்டவரே? நிலையான ஒரு வாழ்க்கை தரும். நான் ஜெபிக்கும்போது இங்கே பிரசங்கிக்க உத்தம ஆண்டவர் கூட ஜெபம் பண்ணிட்டு வரேன். ஆண்டவரே, என் பிள்ளைகளை கத்துடைப்பா ஆசீர்வதித்து நான் அனுப்பணும் அப்படின்னு தான் நான் நிற்கிறேன். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அவர் சித்தப்படி பேசுகிறார். இது பொறுப்பு நான் அல்ல, தேவ ஆவியானவர். நம்மை எவ்வளவாய் தேவன் நேசிக்கிறார். தீமையை வெறுத்து நிற்கும்போது நிலையான ஒரு வாழ்க்கையை தேவன் தரார். அப்புறம் கீழே, கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள், துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போம். ஆமாம், தேவனுக்கு பிரியல்லாத காரியங்களை செய்கிறதெல்லாம் துன்மார்க்கம் தான். அல்லேலூயா. அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும்போது தேவன் ஸ்பீடாக போயிடலாம். நீதிமான்கள் பூமியை அது இல்லை. இங்கே மூன்றாவது வசனம், கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். நல்லா கவனிக்கணும். என்ன சொல்கிறார் ஆண்டவரே? தேசத்தில் குடியிரு, ஆனால் சத்தியத்தை மேய்ந்துக்கொள். மெட்ராஸில் இரு, பாம்பேயில் இரு, அங்கே என்னமோ ரெட் லைட்லாம் சொல்கிறான். பாம்பேயில் இருந்துக்கோ, ஆனால் சத்தியத்தை மேய்ந்துக்கொள். சென்னையில் இருந்துக்குங்க, சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. நீங்கள் எங்கன்னா வாழ்ந்துக்குங்க, ஆனால் கிறிஸ்தவங்களாம் என் பிள்ளைங்களாம் இருங்க அப்படின்னு சொல்லுது. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து எப்பயுமே சத்தியத்தை மேய்ந்து கொள்ளணும். அது அசை போடணும். நம்ம சத்தியத்தை நினச்சி அசை போடுங்க. அதனால கிருபை கிடைக்குமே தவிர உங்களுக்கு வேறு எந்த தோல்வியும் இருக்காது. அல்லேலூயா. அப்படியே கீழ் வாசிங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அவர் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். எல்லோரும் அல்ல, ஒரு சிலர். எல்லாம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக தான் இருக்கும். ஒரு சிலர், அல்லேலூயா, அவங்க கர்த்தரிடத்தில் அவங்க விருப்பப்படுகிற பொருளோ மற்ற காரியங்களோ அது மேலே மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அப்போ தேவனால் நன்மை செய்ய முடியாது. அல்லேலூயா. ஒரு பெரிய ஆபத்து என்னன்னா, சபைக்கு வராமல் வீட்டில் இருக்கிறது மன மகிழ்ச்சியாக. புரியுதுங்களா? சிலர் அதை யோசிக்கிறாங்க. சபைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறது மன மகிழ்ச்சியை. அது எவ்வளோ பெரிய ஆபத்து கொடுக்கும் தெரியுங்களா? அல்லேலூயா. அந்த வசனம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு. அப்படி இல்லை, வீட்டிலேயே இருந்து நான் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். அல்லேலூயா. அது எப்படி நமக்கு மனமகிழ்ச்சியை தரும்னு தெரியல. அடுத்த வாரம் நான் உங்களை பார்க்குறேன். ஒரு அல்லையே சொல்லம்மா? சரி, வீட்டிலேருந்து நீ மனமகிழ்ச்சியை பெற்றுக்கொள்கிறது அது ஆபத்தில் முடியும். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அப்போ நீ வேண்டுகிறது கிடைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் மனமகிழ்ச்சி வேறு இடத்துல இருக்குது. உன் மனமகிழ்ச்சி வேறு இடத்துல இருக்குது. அப்போது நீ கேட்குறது கிடைக்கல. கர்த்தர் மேலே கோபம், சபை மேலே கோபம். வேறு சபைக்கு போனால் கிடைக்குமா? போய் பாரு. அல்லேலூயா.
சத்தமாக சொல்லலாமா? இப்போ இப்படி தான் ஜனங்கள் மாறுது. இப்போ எல்லாம் குறி கேட்குற டைப்பில் தானே போயிட்டுருக்குது. அல்லேலூயா. குறி கேட்குற டைப்பு தான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம். சாத்தான் சர்ச்சு பேர் என்ன? சாத்தான் சர்ச்சு. அது உள்ள ஆலயமே நிரம்பி தான் இருக்குது. புரியுதுங்களா? சாத்தான் சர்ச்சில் ஆள் போக்குறதுக்கு மனுஷன் இருக்கிறான். அல்லேலூயா. 10 மனைவி வச்சுட்டு அவன் சபை வச்சா கூட அவன் சபைக்கு ஆள் போகும். தரம் இருக்கிறது. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. மற்ற இடத்துல விடுதலை கிடைக்காது. ஆனால் அங்கே போன விடுதலை கிடைக்கும். நீ போவேன், விடுதலை இருக்காது. அல்லேலூயா. எப்படி இருக்கும்? ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை இருக்கும். 10 மனைவி வச்சுட்டு இருக்கிறவன் இன்னைக்கு சபை வைப்பான்னா சபை ஒவ்வொன்று நடக்கும். விடுதலை இருக்காது. இயேசு இருந்தால் தானே விடுதலை. அவருடைய சத்தியம் அங்கே இருந்தால் தானே விடுதலை இருக்கும். எல்லாம் இருக்காது. அல்லேலூயா. இப்படிலாம் பேச மாட்டாங்க அவங்க. அல்லேலூயா. கண்ணே, இப்போ நீங்கள் பண்ண இது மட்டும் தான் நான் பாடுவேன். கண்ணே தெரியுது இல்லை? அல்லேலூயா. அது அங்கே பாடப்படும். மானே கண்டேன் நான் உன்னை தானே. அங்கே பாடப்படும். அங்கே அழகாக துடைச்சி கொடுப்பான். நல்லா என்ன பண்ணுவான்? தலையில் துடைப்பான். இந்த மாதிரி எச்சரிக்க மாட்டான். ஆஹா ஊஹோன்னு சொல்லுவான். உங்களை போல் ஆள் இல்லைன்னு சொல்லுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே ஆவியானவர் இருக்க மாட்டார், விடுதலை இருக்காது. ஜீசஸ் இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் விடுதலை. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நமக்கு கிடைத்த இந்த தேவாலயம் போதும். இங்கே நான் உத்தமமாக இருந்தால் என் தேவன் எனக்குள்ளே வாசம் செய்ய வல்லவராக. எல்லாமே கிடைச்சிருங்க, எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. 100 வயசு கருணுக்கு அற்புதம் செஞ்ச தேவன், சப்பானியை குணமாக்கி பலிப்பிடத்துக்கு முன்பாக இழுத்து கொண்ட கர்த்தர் அவர். குருடனுக்கு பார்வை கொடுத்து பின்னே நடக்க வச்ச தேவன் அவர். அல்லேலூயா. படுக்கையில் இருந்த எப்பத்தான் சொன்னார் எழுந்த ஒரு சிறு பெண்ணை எழுப்பினவர் கர்த்தர் அவர். கல்வாரி சிலுவையில் தொங்கினவனை பார்த்து இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொன்ன கர்த்தர் அவர். நொறுகுண்ட இதயத்தை என் தேவன் தள்ளவே மாட்டார். அல்லேலூயா. அவர் விசேஷங்களை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரியத்தில் உள்ள வாசிக்கலாம். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சுத்தியுள்ளவன் மேல் தீவனைகளை செய்கிற மனுஷன் மேலும். ஆமாம். அப்போ நம்ம யாருக்கு காத்திருக்கணும்? கர்த்தருக்கு காத்திருக்கணும். அப்போ தேவன் நம்மோடு கூட பெரிய காரியங்களை செய்வோம். கர்த்தருக்கு காத்திருக்கிற யாவரையும் என் தேவன் ஒருபோதும் விடமாட்டார். ஒரு நாளும் நம்மை விட்டு விலக மாட்டார். என் செல்வங்களே நல்லா கவனிக்கணும். ஆண்டவரே ஆண்டவன் கூப்பிட்றது சரியாக இருக்கட்டும். நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து கூப்பிட்றீங்கப்பா. ஒரு சிலர், எல்லோரும் இல்லை, ஒரு சிலர் ரொம்ப தூரத்துலேருந்து கூப்பிட்றீங்க. அதாவது தேவையில்லாத இடத்துலேருந்து கூப்பிட்றீங்க, அருவருப்பான இடத்துலேருந்து கூப்பிட்றீங்க. தேவைக்கு கூப்பிட்றோம். ஆண்டுடைய காதுக்கு போகாது. அவர் வேதனைப்படுகிறார். அல்லேலூயா. ஆமென். ஆனால் ஆண்டவர் உத்தமனுக்கு எப்படி இருக்கிறானா? துணையாக இருக்கிறார். உத்தமனுக்கு துணையாக இருக்கிறார். அந்த வாழ்க்கை என் புருஷன் போல இருக்காது. அந்த வாழ்க்கை என் புருஷனை போல இருக்காது. 80 வயதில் சாட்சியோடு சொல்வாயானால் ஆண்டவர் விசேஷங்களை கர்த்தர் நமக்கு தருவார். அவரை உத்தமமாக பற்றி கொள்வோம். அந்த தேவன், இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தும் நம்ம என்ன பண்ணுவார்? நடத்துவார். God bless you.